லேட்டஸ்டா விஜய் பத்தி தான் போயிட்டு இருக்கு. ஒண்ணு திமுக தீய சக்தி, இது நாங்க தூய சக்தின்றாங்க. அதை பத்தி யார் தீய சக்தி தூய சக்தின்றது வருகின்ற 26 தேர்தலில் தெரியும். ஏன்னா புதிதாக வந்த கட்சி ஆளும் கட்சியை எதிர்த்து தான் அவங்க அரசியல் பண்ணியாக வேண்டிய சூழ்நிலை. அதனால அப்படிதான் இருக்கும். ஸோ இந்த ஆட்சி மாண்புமிகு முதலமைச்சர் இருந்த ஆட்சி நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. மக்களுக்கு பல பயன்பாட்டில் நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். எங்கள் கூட்டணி வெல்லும். நான் எம்பியா இருக்கல, எதுக்கு திரும்பி எம்எல்ஏ. அதாவது கன்னியாகுமரி தொகுதியில் அது கூடுதல் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதே போல அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் கூடுதல் சீட்டுகள் கேட்கும்போது கன்னியாகுமரி கிடைத்த சந்தோஷம். கூட்டணி இல்லாம போல காணாம. அதாவது இந்த கூட்டணியோடைய நாம உங்களுக்கு இன்னும் 2 மாதங்கள் இருக்கிறது. தேர்தல் நெருங்க பல இது இருக்கும். எங்களுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது. மற்றவர்களை பத்தி கருத்து சொல்ல இல்லை, அதை பத்தி கருத்து இல்லை. கண்டிப்பாக இருக்கு. கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கிறது. கண்டிப்பாக மீண்டும் ஆட்சி அமைப்போம். தொகுதிகளை இப்ப நம்ம பேசக்கூடிய இப்போதே களத்தில் பொறுத்த வரைக்கும் மக்களின் எதிர்பார்ப்புகள் நல்லா இருக்கிறது. இப்போ இன்னும் தேர்தல் நெருங்க கலைஞர் கண்டிப்பாக அந்த இலக்கை நோக்கி நம்ம போவோம். கண்டிப்பாக போவோம். அதற்கான எல்லா நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்கு தான் எல்லா தொண்டர்களும் சரி எல்லாரும் இந்த கூட்டணி தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு.